மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட டெல்லி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் காஸ்ட்ரோ அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். நார் அடிச்சு துரத்தி ஓட விரட்டிருக்காங்க சங்கீதா மேடம். தொங்க விட்டாங்க கிழிச்சு. ரொம்ப நன்றி சங்கீதா மேடத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். ஏன்னா நீங்க கரெக்டான டைம்ல எக்ஸ்போஸ் பண்ணீங்க. நீங்க உண்மையிலே வந்து நீங்க தமிழ்நாட்டை பாதுகாத்திருக்கீங்க. நீ பிரைவேட்டா த்ரிஷாவோட இருந்த, நீ பிரைவேட்டா யார் வேணாலும் இருந்துக்கோ. என்ன இதுக்கு உன் பிரைவேட் இப்ப வெளியே வந்துச்சு? அதுவும் ஏன் உன் மனைவி மூலியமா என்ன இதுக்கு வந்துச்சு நான் கேட்கிறேன். பெண்ணை எப்படி எப்படிலாம் பேசக்கூடாது, அவ்வளவு கெட்ட வார்த்தை போடுறான் மேடம் சங்கீதா மேடத்துக்கு எதிரா. என்ன பேச்சு இது? இதை கண்டிக்க துப்பு இருக்கா விஜய்க்கு? தாவேகா காங்கிரஸ் ரெண்டுமே உருப்படாது. ரெண்டு இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான். அங்கவே சங்கவே மாதிரிதான். போட்டியிலே தாவேகா கிடையாது. தாவேகா ஒரு ஆளாவே மதிக்கிறது கிடையாது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சிருக்கும் போது சொல்லியிருந்தீங்க, தாவேகா தலைவர் விஜய் வந்து நீங்க வந்து ஒரு கிறிஸ்டியனா பார்க்காதீங்க, ஹிந்துவா பார்க்காதீங்க, இஸ்லாமியரா பார்க்காதீங்க, கடைசியில் ஒரு மனுஷனாவே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அவங்களோட மனைவி சங்கீதா வந்து அவங்க ஒரு சைக்கோ, நீங்க சைக்கோவா பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சமீபத்துலதான் நம்ம அந்த செய்தியை கேள்விப்பட்டிருந்திருப்போம். விவாகரத்து வேண்டி சங்கீதா நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? விஜய் வந்து ஒரு சேடிஸ்ட் சைக்கோன்றது எனக்கு தெரியும், எனக்கு புதுசு கிடையாது. ஆனா வந்து அவங்க மனைவி வாயிலிருந்தே தெரிஞ்சுக்கிறது வந்து நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு வந்து ஆச்சா பூச்சான்னு கத்திருப்பானுங்க. இந்த அனில் குஞ்சு, இந்த தாவேகா தக்கூரிங்க எல்லாம் வந்து இந்த காஸ்ட்ரோ பார், நம்ம எப்படி எதுக்கு எடுத்தாலும் விஜய் தான் டார்கெட் பண்றாங்க. இவன் இதுக்கு எடுத்தாலும் நம்ம தலைவனை தான் பேசுறான், நம்ம கட்சியையும் நம்மளை குறி வச்சுதான் தாக்குறான்னு சொல்லி இவங்க பேசியிருப்பானுங்க. எனக்கு இது எப்பயோ தெரியும். நான் தான் உன்ட்ட சொன்னேன், அந்தரங்கங்கள் நான் பேச விரும்பல, நான் கடந்து போறேன் நான் 2 நேர்காணல் 3 நேர்காணலுமே சொன்னேன். அந்த அந்தரங்கத்தை இப்போ ஓப்பனா அவங்க மனைவியே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். எனக்கு வேலை மிச்சமாயிருச்சு. இப்ப இந்த கண்டென்ட் வச்சுதான் நான் பேசணும். நான் ஃப்ரெஷ்ஷா ரிலீஸ் பண்ணி பேசினா பல விளைவுகளை நான் ஃபேஸ் பண்ணணும். அது வழக்க. இதனால நான் ஃபேஸ் பண்ண தயார். அனில் குஞ்சுக்கோ தாவேகா தக்கூரிகளுக்கோ விஜய்க்கோ பயந்தவன் நான் கிடையாது. தூக்கி போட்டு மிச்சு பண்ணுவேன் எல்லாரையும். எனக்கு என்னன்னா, இப்ப சங்கீதா மேடம் ஓபன் பண்ணிட்டாங்க. நான் வந்து இந்த விஷயத்துல சங்கீதா மேடத்தை நான் ஆதரிக்கிறேன், அவங்களுக்காக துணை நிற்பேன். அவங்க விருப்பப்பட்ட அவங்க வழக்கறிஞனா கூட நான் நீதிமன்றத்தில் அப்பியர் ஆவேன். அந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறேன். நான் முடிவு பண்ணிட்டேன் நான். ஏன்னா விஜய் வந்து ஒரு சேடிஸ்ட், ஒரு சைக்கோ, ஒரு மிகப்பெரிய ஒரு பைத்தியக்காரன் அப்படின்றது இப்ப அதுவும் நிரூபணம் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் நம்ம தற்கூரி, ட்ரக், ஆல்கஹால் அதுவும் இருக்குது. நக்கீரன் கோபால் அவர்கள் நேர்காணல் வச்சு பார்க்கும்போது நல்லக்கண்ணையாவோட அஞ்சலி செலுத்தும் போது நாங்களும் தான் போயிருந்தோம். நாங்க சரக்கு போட்டு கஞ்சா போட்டு சிகரெட் அடிச்சுட்டு அப்படி போறது கிடையாது. இல்ல அப்போ விஜய் எப்படி வந்தாரு அப்படிதான் நக்கீரன் கோபால் சொல்றாரு. ஏன்னா வந்து விஜய் போகும்போது நாங்க இல்ல, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் போயிருக்காரு. விஜய் போறப்ப நான் அங்க இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, சரக்கு கிரகெல்லாம் போட்டு வந்திருந்தா அடிச்சு துரத்திருப்பேன் வெளியே. அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு ஒப்பற்ற ஒரு தமிழ் சமூகத்துடைய மாபெரும் தலைவர் அவரு. ஒரு என்ன சகாப்தம். அவருடைய மறைவுக்கு வந்து ஒருத்தர் சரக்கு போட்டு வந்த அந்த இடம் முழுக்க ஒரு துர்நாற்றம் வீசுச்சுன்னு நக்கீரன் கோபால் பதிவு பண்ணியிருக்காருப்பா, நான் சொல்லல. இல்ல இப்போ அவர் வந்து நல்லக்கண்ணையோட மரணத்துக்கு வந்ததே ஒரு அரசியல் ரீதியாக தான் வந்திருக்காரு. அரசியல் வராரோ அரசியல் வரலையோ, சரக்கு போட்டு வரக்கூடாது, கஞ்சா போட்டு வரக்கூடாது, ட்ரக் இன்டாக்சிகேட்டட் அந்த மாதிரி வரக்கூடாது. அப்படி வந்திருக்காரு நக்கீரன் கோபால் சொல்றேன். அதான் நான் சொல்றேன், அந்த இடத்துல ஸ்பாட்ல நான் இருந்தேன்னா அடிச்சு துரத்திருப்பேன். நான் இல்லாம போனது நல்லதா போச்சு. இப்ப விஜய்க்கு இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா தவறுகளுமே பண்ணக்கூடிய நபர் மேடம். நான் அதான் சொல்றேன் இல்ல, எல்லா தவறுகளுமே பண்ணக்கூடிய நபர் நான் சொல்லிட்டேன். இப்போ ஓப்பனாவே நான் பேசுறேன் இல்ல. இப்ப இந்த சங்கீதா மேடம் ஓபன் பண்ணதுனால நான் இன்னும் வசதியா இருக்கு நம்ம பேசுறதுக்கு. ஆமா சேடிஸ்ட் தான், ஆமா சைக்கோ தான். விஜய் வந்து ஒரு சேடிஸ்ட், விஜய் வந்து ஒரு சைக்கோபாத். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனிமேல் ஒளிவு மறைவே இல்லை, ஓப்பனாவே நம்ம பேசுவோம். நான் என்ன கேட்கறேன்னா, அந்த சங்கீதான்ற ஒரு பெண், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு இலங்கை தமிழ் பெண். அவங்க அப்பா சொர்ணலிங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் லண்டன்ல. அவங்களுக்கு பல கோடி சொத்து இருக்கு, பல கோடி பணம் இருக்கு. விஜய்கிட்ட ஜீவனாம்சம் வாங்கி, அலுமினி வாங்கி, செட்டில்மெண்ட் வாங்கி அவங்க பொழைக்க போறது கிடையாது. திமுக அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணி அவங்க ஒன்றும் வேலை பார்க்க போறது கிடையாது. திமுக ஒன்றும் அவங்களை பேக்கப் பண்ணல. முதலமைச்சர் மு க ஸ்டாலினோ, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோ, முதலமைச்சரோட குடும்பமோ யாரும் சங்கீதாவை பேக்கப் பண்ணல. அவங்ககிட்ட ஏற்கனவே பல கோடிகள் இருக்கு. இன்னைக்கு கூட அவங்க சவுத் வெஸ்ட் லண்டன்ல தான் இருக்கிறாங்க. எல்லாமே எனக்கு தெரியும் அவங்க எங்க இருக்கிறாங்க. அவங்க பொண்ணு அவங்க கூட தான் இருக்கு. ஜெசன் சஞ்சய் இருக்கிறான். இங்கதான் அசோக் பில்லர்ல ஒரு அபார்ட்மெண்ட் பிளாட் எடுத்து அந்த பையன் தனியா தங்கி இருந்து அவனா சுய உழைப்புல நீங்க முயற்சி பண்ணி சினிமால சாதிக்கணும்னு வெறியோட அந்த பையன் வந்து கடின உழைப்பு பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஜசன் சஞ்சய் பாருங்க நீங்க,
அந்த மனைவி சங்கீதா மேடத்தை பாருங்க, மகளை பாருங்க, ம். அனாதையா விடப்பட்டிருக்காங்க. இந்த நபர் ஜசன் சஞ்சயோட படங்களுக்கோ அவருடைய முயற்சிகளுக்கோ ஒரு ட்விட் கூட போட மாட்டாரு வாழ்த்து சொல்லி. அப்படிப்பட்ட சாடிஸ்ட் சைக்கோ. இல்ல அவரை வந்து ஃபாலோ கூட பண்ணல அப்படிங்கறதையும் இல்ல அதான் மேடம், நான் தான் சொல்றேன் இல்ல, பாவம் ஜசன் சஞ்சயும் சங்கீதா மேடமும் அவங்க மகள் இருக்கிறாங்க பாருங்க, விஜயோட மகள் வந்து ரொம்ப ரொம்ப பாவம். Okay. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து பணத்துக்கு பஞ்சம் இல்ல, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பினான்சியலா வந்து சவுண்ட் தான். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய தொழிலதிபரோட மகள், லண்டன்ல பல கோடி சொத்து இருக்கு உங்களுக்கு. அதான் நான் சொல்ல வரேன், என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, சங்கீதா மேடம் வந்து விஜய்கிட்ட இருந்து ஜீவனாம்சம் அலிமனி மெயின்டெனன்ஸ் செட்டில்மெண்ட் வாங்கி அவங்க பிழைக்க போறது இல்ல. அவங்க உண்மையா நீதி வேண்டி வந்திருக்காங்க. இவன்ட்ட இருந்து தயவு செய்து என்னை பிரிச்சு விட்டுருங்க, இந்த மாதிரி சைக்கோவோட சாடிஸ்டோட நான் வாழ முடியாது, என்னை பிரிச்சு விட்டுருங்க, நான் நிம்மதியா போய் வாழ்ந்துக்கிறேன் தனிமரமா இருந்து கூட தான் அவங்க ஸ்டாண்ட். இல்ல அவங்க ஸ்டாண்ட் கரெக்ட் தான். அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து 2021 தெரிய வந்ததா அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இத்தனை நாள் விட்டுட்டு இந்த 5 வருஷம் கழிச்சு தேர்தல் நெருங்கும் போது ஏன் இப்போ வந்து சொல்லலாம்? சங்கீதா மேடத்துக்கு இதுக்காக தான் நான் வாழ்த்துக்க சொல்ல விரும்புறேன். நேர்ல எல்லாம் பார்த்தா ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்து அவங்க கால் எழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். அவங்கள கட்டி அணைத்து நான் குதிச்சு நான் கொண்டாடுவேன். ஏன் இப்படி சொல்றேன்னு கேளுங்க. கரெக்டா எலெக்ஷன் டைம்ல எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப நன்றி சங்கீதா மேடத்துக்கு, நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். ஏன்னா நீங்க கரெக்டான டைம்ல எக்ஸ்போஸ் பண்ணீங்க. நீங்க உண்மையிலே வந்து நீங்க தமிழ்நாட்டை பாதுகாத்திருக்கீங்க சங்கீதா மேடம். பல இளைஞர்கள், பல மாணவர்கள், தமிழ் சமூகத்தை நீங்க பாதுகாத்திருக்காங்க சங்கீதா மேடம். ஒரு பெண் தெய்வம் தான் அவங்க. தெய்வத்து மேலே நம்பிக்கை கிடையாது எனக்கு. அவங்களோட தெய்வம் நான் ஏன் பாக்குறேன்னா, எப்படி சொல்றதுன்னா, ஒரு மிகப்பெரிய அயோக்கியனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டா எலெக்ஷன் முன்னாடி இவனை தயவு செய்து ஓட்டு போட்டுறாதீங்கடா, இவனை தயவு செய்து இவன் சிஎம் ஆக போறதில்ல, ஓட்டு போட போறதில்ல, இருந்தாலும் போட்டுறாதீங்க, ஒரு 10% ஓட்டு கூட கொடுத்துறாதீங்க, 5% கூட கொடுத்துறாதீங்க, இவனை ஒழிச்சு கட்டுங்க அரசியல்னு சொல்லியிருக்காங்க. விஜயோட தேர்தல் வந்து அந்த வாக்கு வந்து பாதிக்கப்படும் நினைக்கிறீங்களா? இதுக்கு மேல கேவலப்படுறது வேற ஏதாவது இருக்குதா? நார் அடிச்சு துரத்தி ஓட விரட்டிருக்காங்க சங்கீதா மேடம், தொங்க விட்டாங்க கிழிச்சு. இதுக்கு மேல என்ன இருக்குன்னு நான் கேக்குறேன் மேடம். சீரியஸா மேடம், இதை விட ஒரு கேவலம் ஒரு மனுஷனுக்கு இந்த வாழ்க்கையில கிடையாது மேடம். இது கரெக்டான டைம்ல பண்ணிட்டாங்க. அதை ஆப் அடிச்சாலும் ஆப்பு, சரியான நேரத்துல ஆப் அடிச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இவங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் பண்ணியிருந்தா கூட இந்த எஃபெக்ட் இருந்திருக்காது. இப்ப நமக்கு வந்து பிரச்சாரத்துக்கு கொஞ்சம் ஈஸியா கண்டென்ட் கிடைச்சிருக்கு. எனக்கு பிரச்சாரம் நானே நிறைய கண்டென்ட் தேடிட்டு இருந்தேன். என்னடா அது பழைய கண்டென்ட்டே திரும்ப பேசிட்டு இருக்கோம், புதுசா ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமான்னு தேடுறப்ப கரெக்டா சங்கீதா மேடம் உள்ள வந்து இறங்கிட்டாங்க. இல்ல இப்ப அவங்க வாழ்க்கையை எடுத்துட்டு வந்து ஒரு கண்டென்ட்டா மாத்துறதாக இருக்கட்டும், அதை பொதுவெளியில பேசுறதாக இருக்கட்டும், இது உங்களோட தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது இல்ல. பொதுவெளின்னா அப்ப நீ பெண் விடுதலை பத்தி பேசாத, பெண் உரிமையை பத்தி பேசாத, பெண் பாதுகாப்பை பத்தி பேசாத, பெண்கள் வன்முறை பத்தி நீ பேசாத. சொல்ல புரியுது உங்களுக்கு? பேசணும்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க. பிரைவேட் லைஃப்னா பிரைவேட்டா வச்சுக்க. ஏன் கசிய விடுற? நீ கசிய விட்டா நான் பேசுவேன். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? நீ பிரைவேட்டா த்ரிஷாவோட இருந்த, நீ பிரைவேட்டா யாரு வேணாலும் இருந்துக்கோ. இல்ல த்ரிஷாவோட இருந்தாங்க அப்படின்னு சங்கீதா மென்ஷன் பண்ணவே இல்லையே மேடம். அப்படி இல்ல மேடம், அவங்க சொல்றதெல்லாம் வச்சு பாருங்க மேடம். போட்டோஸ் போடுறாங்க, வெளிநாட்டுக்கு போறாங்க. இது நான் சொல்லப்பா த்ரிஷாவோட ஊரே சொல்லிட்டு இருக்கதை நான் சொல்றேன் இந்த கண்டென்ட்ல. எனக்கு வந்து நான் த்ரிஷா ரசிகன், நயன்தாரா ரசிகன். நான் அவங்க 2 பேருமே நான் வந்து ரசிகன். நான் ஒரு ரசிகனா இருக்கக்கூடிய நான் வந்து அவங்களை கொச்சப்படுத்தி பேச மாட்டேன். அவங்க 2 பேருமே எனக்கு பிடிச்ச ஸ்டார்ஸ். அவங்களோட படங்கள்லாம் நான் ஃபர்ஸ்ட் ஷோ போயிருவேன். என்னுடைய தலைவிகளை இப்படி பேசுறாங்க அப்படி சொல்ல வரேன். தமிழ் சமூகமே பேசுது, இளைஞர்கள், மாணவர்கள், எந்த பக்கம் போனாலும் என்னன்னு உங்க 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 தலைவி த்ரிஷா அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு என்னைய பார்த்து கேக்குறாங்க. அதான் நாங்க பதிவு பண்றேன். நீங்க அப்படி புரிஞ்சுக்கணும். நீங்க பாட்டு நான் சொன்னேன்னு சொல்லி ஏதாவது போட்டு பண்ணி விட்டுறாதீங்க. அப்புறம் அவங்க எனக்கு ஏதாவது நோட்டீஸ் அனுப்ப போறாங்க, லீகல் நோட்டீஸ் ஏதாவது. நீங்க சொல்ல முன்னாடி நயனா நாகேந்திரனே அதான் மேடம், நான் எல்லாரும் சொல்றதை நான் இடத்த பதிவு பண்றேன். நீ பிரைவேட் லைஃப்னா பிரைவேட்டா பண்ணி தொலை. எல்லா மனுஷனுக்கும் பிரைவேட் லைஃப் இருக்கு, அதை நம்ம பப்ளிக்ல கொண்டாட மாட்டோம். நான் அப்படிப்பட்ட நபர் கிடையாது. யாரோட பிரைவேட்டை எடுத்து பேசக்கூடிய நபர் நான் கிடையாது. ஆனா என்ன இதுக்கு உன் பிரைவேட் இப்ப வெளியே வந்துச்சு, அதுவும் ஏன் உன் மனைவி மூலியமா என்ன இதுக்கு வந்துச்சு நான் கேக்குறேன். திட்டமிடப்பட்ட சதி, இது பின்னாடி ஏதாவது அரசியல் கட்சி இருக்குமா? மேடம், திட்டமிடப்பட்ட சதி எல்லாம் கிடையாது. இது பிரைவேட் லைஃப்ல கேவலமான அந்த தண்டகரமான தத்திரியம், கீழ்த்தரமானது. இது ஏன்னா இது வந்து என்னமோ பண்ணி ஆடி ஆட்டம் போட்டிருக்கோம், இளவு இழுத்துருக்கோம் எல்லா பக்கமும். புரியுதா உங்களுக்கு? அதனால இன்னைக்கு இது வெளியே வந்துருச்சு, அம்பலப்பட்டுருச்சு. அதுவும் மனைவி மூலியமாவே அம்பலப்பட்டுருச்சு. இங்க பாருங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சங்கீதா மேடம் தயவுசெய்து இந்த விர்ச்சுவல் வாரியர் அடிச்சு ஓட விரட்டுவாங்க தமிழ்நாட்டை விட்டு. ஒழித்து கட்டப்படுவீங்க தமிழ்நாட்டுல. அவ்வளவு கேவலமா, அவ்வளவு மோசமான தகாத வார்த்தைகள், மிக மோசமான வார்த்தைகள், அருவருக்கத்தக்க வார்த்தைகள். ஒரு பெண்ணை வந்து அவங்க அவுட்ரேஜிங் உமன் மாடஸ்டி, ஒரு பெண் தன்மையை சீர்குலைக்கக்கூடிய விதமா ரொம்ப அருவருப்பா பேசுறான் சங்கீதா மேடம். தயவு செய்து தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவங்க மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும். அரெஸ்ட் பண்ணி அடிச்சு ஓட தூக்கி உள்ள வைக்கணும். இவங்களை ஜெயில வைக்கணும், இவங்களை அரெஸ்ட் பண்ணணும் தயவு செய்து. ஏன்னா யோசிச்சு பாருங்க மேடம், சங்கீதா மேடம் உண்மையை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கடா. ஆமா, நடந்தா சொல்றாங்க. அவங்க சங்கீதா மேடம் சொன்னாலும் ஒண்ணு கூட பொய் கிடையாது. உண்மை உண்மை உண்மை. அவங்களுக்கு ஆதரவா ஒட்டுமொத்த தமிழ்நாடு, ஒட்டுமொத்த மகளிருமே நிக்கணும். என்டையர் தமிழ் சொசைட்டி நிக்கணும், சங்கீதாக்கு ஆதரவா நிக்கணும். நான் என்னோட கோரிக்கை நான் வைக்கிறேன் தமிழ் மக்களுக்கு, தமிழ் பெண்களுக்கு நான் சொல்றேன்.
அப்ப இவங்க அவ்வளவு வன்மமா கேவலமா மேடம் ஒரு பெண்ணை எப்படி எப்படிலாம் பேசக்கூடாது அவ்வளவு கெட்ட வார்த்தை போடுறான் மேடம் சங்கீதா மேடத்துக்கு எதிரா. என்ன பேச்சு இது? இத கண்டிக்க துப்பு இருக்கா விஜய்க்கு? வாடா இப்ப வாடா நீ முதல்ல பிக்சர் வாடா நீ முதல்ல. இப்ப இல்ல இப்ப அவர் அமைதியா இருக்கிறார் அப்படின்னா அவர் அதை ஆதரிக்கிறாரு அப்படிங்கிற அதான் சொல்றேன். என்ன இதுக்கு நீ ஆதரிச்சிருக்க? என்ன மைத்துக்கு நீ ஆதரிக்கிற? அப்படிதான் நான் பேசுவேன். எதுக்கு நான் ஆதரிக்கிற நீ? ஏன்னா ஒரு பிரச்சாரத்துல பெண்கள், பெண் விடுதலை, பெண் சுதந்திரம், பெண் கல்வி, பெண் வேலை வாய்ப்பு, பெண் முன்னேற்றம் பேசுறவன்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு தமிழ்நாடு அப்படின்னு பேசுறல. வா இப்ப வா, நீ வெளியே வா, வீட்டை விட்டு. டே வேட்டை நாயே, பனையூர் வேட்டை நாய், வீட்டை விட்டு வெளியே வா. ஏன் வரமாட்ற? போய் உள்ள உட்காந்துக்கிட்டான், பம்மிட்டான், பதுங்கிட்டான் போய் வீட்டுக்குள்ள. யோசித்து பாருங்க மேடம், இது என்ன மேடம் இது? யோசிச்சு பாருங்க. ஏண்டா அவ்வளவு கேவலமாடா பேசுவீங்க? உங்க அண்ணி தானடா அவங்க. ஏடா போன வாரம் வரைக்கும் அண்ணி நீங்க இப்ப பண்ணின்றீங்க. நான் சொன்னது ரொம்ப கம்மியான வார்த்தை, ரொம்ப அருவருக்கத்தக்க வார்த்தைகள். செக்ஸுவலா பல விதங்கள்ல அப்படி வர்ணிச்சு பேசுறான், போட்டோ மார்க் பண்ணி போடுறான், என்னென்னமோ பண்றானுங்க. இப்ப உங்களே தாக்குறானுங்க ஆன்லைன்ல, நான் அதை பார்த்துதான் இருக்கிறேன். இல்ல இது விஜய்க்கு எதிராக யார் பேசினாலுமே அவங்க நடத்தக்கூடிய அந்த வன்முறையை வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம். அதுல இப்போ சங்கீதாவும் ஒரு பார்ட் அப்படின்னு தானே. இல்ல மேடம், அதான் நான் சொல்றேன்ல, விஜய் வந்து என்ன புடிங்கிட்டு இருக்கேன் நான் கேக்குறேன். ஏன் கண்டிக்க மாட்டாங்களா? உன் மனைவிதான் பேசிட்டு இருக்காங்க, உன் கூட வந்து வாழ்ந்த 22 வருஷம் வாழ்ந்தவங்கயா. கண்டியா தயவு செய்து வந்து வெளியே ஏன் வரமாட்ற? ஏன் உன் வீட்லயே கை வச்சிட்டாங்க அவங்க. உன் வெர்ச்சுவல் வாரியில அங்க சுத்தி இங்க சுத்தி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச மாதிரி, வேலையே பயிரை மேஞ்ச மாதிரி உன் வீட்லயே கை வச்சிட்டான். இப்ப பேச வக்கில்லையா உனக்கு? ஆம்பளையா நீ? நான் கேக்குறேன். நீ ஆம்பளை, அதுக்கு மேல கேட்க முடியாது உன்ன நான் வார்த்தைகள். நீ ஆம்பளையா இருந்தா கண்டினியூ அவங்கள நான் சொல்றேன். ஏன் கண்டிக்க மாட்டேன்? உன் மனைவியை திட்டுறாங்க அவங்க. இதெல்லாம் வந்து மேடம் ரொம்ப மோசமான ஒரு எடுத்துக்காட்டு மேடம் சமூகத்துக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, நீ பிரைவேட் லைஃப் யாரோடய நான் கொச்சப்படுத்தி பேச மாட்டேன், எல்லாரோட பிரைவேட் லைஃபே நான் மதிப்பேன். புரியுதா உங்களுக்கு? எனக்கு இப்ப பிரைவேட்டா வெளியே வந்துருச்சு. அவங்க சொல்றதெல்லாம் வச்சு பாருங்க. வெளிநாட்டுக்கு போறாங்க, அப்பப்ப போட்டோ போடுறாங்க. அப்ப யாரோட இன்ஸ்டாகிராம்ல போனா போட்டோ இருக்கு நீங்க பாத்துக்கோங்க. யாரோட ஒரு வெளிநாட்டுக்கு அதிகமா போனாருன்னு போட்டோஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. இல்ல விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து திட்டுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அதை தாண்டி விஜயே வந்து வன்முறையை தானே கையில எடுத்திருக்காரு. அவங்க வந்து பினான்சியலா லாக் பண்றது, ஹோம் அரெஸ்ட் பண்றது, இதெல்லாம் அவங்க வந்து கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேடம் அதான் மேடம் நான் சொல்றேன். ஏன் பினான்சியல் லாக் பண்ணீங்க? ஏன் வீட்டுக்குள்ள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணீங்க? ஏன் உங்க பிரைவசியை தடை பண்ணீங்க? ஏன் உங்களோட ஃப்ரீடம் தடை பண்ணீங்க? லிபர்ட்டியை தடை பண்ணீங்க? சுதந்திரத்தை ஏன் தடை பண்ணீங்க? பொருளாதாரத்தை ஏன் தடை பண்ணீங்க? அவங்களோட வாழ்க்கையில வந்து அவங்க அணுகுமுறை, அவங்க வெளியே போறது வர்றது, வீட்டுக்குள்ள ஏன் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணீங்க? ஏன் நான் ஒரு மனித உரிமை ஆர்வலர் நான் கேட்கிறேன், ஏன் அந்த பாவத்தை நீ பண்ண? ஏன் இதெல்லாம் பண்ண? ஏன்னா நீ சாடிஸ்ட், நீ சைக்கோ. இப்ப நான் இவ்வளவு கோவப்பட்டு ஏன் கத்துறேன்னா, விஜய பார்த்தாலும் ஏன் கடுப்பு வெறுப்பு கோவம் வருதுன்னா, அரசியலையும் நீ துரோகி, குடும்பத்திலயும் நீ துரோகி, எதுலையுமே உன்னை நம்ப முடியாது, யாருக்குமே நீ உண்மையா இருக்க மாட்ட. நான் என்ன சொல்றேன், ஒரு மனுஷன் அட்லீஸ்ட் தன்னோட மனைவிக்காவது உண்மையா இருப்பான். உலகத்துக்கே அயோக்கியனா இருப்பான். சில பேர்லாம் பயங்கர கேவலமானவனா, ஒரு மிகப்பெரிய ஒரு அயோக்கியனா வந்து இருப்பான், ஒரு நாசகாரனா இருப்பான். உலகத்தை எவனை பார்த்தாலும் சீட் பண்ணுவான், ஃப்ராட் பண்ணுவான், எல்லா குடும்பத்தையும் கெடுப்பான், எல்லா பெண்களையும் வெளியே கெடுப்பான். ஆனா தன் மனைவி கிட்டயாவது ஒருத்தன் உண்மையா இருப்பான், தன் மகன் கிட்டயாவது உண்மையா இருப்பான். ஏன்னா தன்னோட ரத்தம், தன்னோட உடல் உறவு வைத்து தன்னோட பிள்ளை பெற்றுக்கிட்டவங்க, தன்னோட காமத்தில் ஈடுபட்டவங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, தன்னோட வந்து காதல் பண்ணவங்கன்னு அந்த ஒரு ஜீவன்கிட்டயாவது ஒருத்தன் உண்மையா இருப்பான். இவன் இந்த விஜய் வந்து அவங்ககிட்டே உண்மையா இல்ல, ஒரு மனைவி கிட்டே உண்மையா இல்லாதவன்ட்ட ரசிகன் எப்படி உண்மையா இருப்பான்? மக்கள்கிட்ட எப்படி உண்மையா இருப்பான்? தன்னை நம்பி ஒரு தொண்டன் எப்படி உண்மையா இருப்பான்? 40 பேர் செத்து போனாங்க கரூர்ல, அவங்க குடும்பத்துக்கு எப்படி உண்மையா இருப்பான்? அந்த 40 உயிர்களுக்கு எப்படி உண்மையா இருப்பான்? நீங்க இப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க. ஒரு மனிதனுடைய ஒரு மானுடவியலா யோசித்து பாருங்க, ஒரு அறிவு சார்ந்து திங்க் பண்ணி பாருங்க, நேச்சுரலா திங்க் பண்ணி பாருங்களேன். உண்மையா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஃப்ராடு, ஃபேக், பொய், பித்தலாட்டம், பணம், பதவி, அதிகாரம், அதுக்காக இந்த ஆள் என்ன வேணாலும் செய்வான் மேடம். இதுதான் தெரியுது இதுல இருந்து. இல்ல இந்த பணம், பதவி, அதிகாரம் நீங்க சொல்றது, இந்த அரசியல் கட்சி அப்படிங்கறதே த்ரிஷாவுக்காக தான் விஜய் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டி பார்க்க முடியுது. மேடம் நான் என்ன சொல்றேன்னா, சினிமாக்காரர்கள் நான் சினிமா ஒரு கூத்தாடியாவும் ஒரு திரை கவர்ச்சி திரை விஷயங்களாகவும் தான் நான் பார்ப்பேன். நான் அவர்களை தலைவர்களாவோ முதலமைச்சராகவும் நான் பார்க்க மாட்டேன், பார்க்க நான் விரும்ப மாட்டேன். அப்படியே வந்தாலும் ஏதாவது உள்குத்து அதுக்குள்ள இருக்கும், ஊமக்குத்து உள்குத்து இருக்கும் அதுக்குள்ள. அவங்க ஏதாவது ஒரு ஊழ வேலையை பார்ப்பாங்க. எம்ஜிஆர் அதான் பண்ணாரு, இந்திரா காந்தி காங்கிரஸ் கைப்பாவே இருந்தாரு, திமுக உடைக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா அவர் யூஸ் பண்ணாங்க. ஏதாவது நடந்தா அதான் அரசியல், எம்ஜிஆர் அரசியல். அதுல ஒன்றும் பெரிய பெருமைப்படுறதுல ஒன்றும் கிடையாது. நான் வந்து சினிமாக்காரன் உள்ள வர்றான்னாலே வேற அஜெண்டாவோட தான் வர்றான். ஜெயலலிதாவும் அப்படிதான் வந்தாங்க, அவங்க காலப்போக்கில் அப்படி மாறிக்கிட்டாங்க, டியூன் பண்ணிக்கிட்டாங்க தன்னை. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் என்ன சொல்லுவீங்க, அப்புறம் வந்து என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. த்ரிஷா வந்து ஒரு பழைய நேர்காணல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து என்னோட ட்ரீம் வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கப்போன்னு சிரிக்கிறாங்க. சின்ன குழந்தை மாதிரி இருக்கிறாங்க. அதுல ஒரு காலேஜ் போற ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஜாயின் பண்ண பொண்ணு மாதிரி தான் இருக்கிறாங்க.
ஒரு பார்க்ல ஏதோ இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அதுல இந்த மாதிரி சிரிக்கிறாங்க சொல்லிட்டு, நான் தமிழ்நாடு சிஎம் ஆகணும்னு சொல்லி கேட்க புக்கன்னு சிரிக்கிறாங்க. அது என்ன அளவுக்கு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா அவங்க யோசிச்சு சொன்னாங்க, ஒரு ஃபோர்சியபிளா திங்க் பண்ணி சொன்னாங்கன்னு நமக்கு தெரியல. பட் நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல வந்து த்ரிஷாவை நீங்க விட்டுருங்க. ஓகே. நான் த்ரிஷாவை பத்தி நான் வந்து இதுல பேச விரும்பல. உங்க தலைவி என்ன தலைவியை பத்தி நான் பேச விரும்பல. அவங்க வந்து அதுவும் எப்படி சொல்றேன்னா, நான் திரைத்துறையில அவங்கள நான் வந்து ரசிப்பேன். ஓகே. புரியுது உங்களுக்கு? அரசியல் இந்த மாதிரி தேவையில்லாத அந்த ஊழ வேலை பாக்குறது, இந்த மாதிரியான இது உண்மையிலேயே அவங்கதான் அப்படின்றதெல்லாம் நிரூபணமாச்சுன்னா அவங்களே நான் கடுமையா எதிர்த்து விமர்சனம் பண்ணுவேன், அவங்களை எதிர்த்து நான் அரசியல் பண்ணுவேன். ஓகே. புரியுது உங்களுக்கு? திரைத்துறை வேற, அரசியல் வேற, திரை வேற, தரை வேற. புரியுது உங்களுக்கு? அப்படிதான் நான் பாக்குறேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க அந்த இதுல அந்த வீடியோல சொல்லியிருந்தாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம லைவா நம்ம வந்து என்ன சொல்றேன்னா வந்து இப்போதைக்கு அகப்பட்டு கொண்டவன் வந்து விஜய் தான். புரியுதா உங்களுக்கு? எப்படி சொல்றதுன்னா வந்து இப்ப விஜய் தான் நம்ம கையில மாட்டிக்கிட்டாரு, கையும் களவுமா. இப்போ சங்கீதா அவர்களுடைய நீதி போராட்டத்தால இன்னைக்கு விஜய் வந்து மாட்டிக்கிட்டாரு. இப்ப நம்ம விஜய் தான் நம்ம தூக்கி போட்டு மிதிக்கணும். இன்னும் நடிகை பேரை அவங்க அபிஷியலா வெளியிடல. இவங்க சொல்றது தமிழ் மக்கள் சொல்றது நான் சொல்றேன். விஜய் சைட்ல இருந்து அழுத்தம் வர ஆரம்பிச்சதுன்னா நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி அழுத்தம் வரும். நான் தான் சொல்றேன், வெர்ச்சுவல் வரையில அந்த கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கானே. நான் இப்பவே சொல்றேன், சங்கீதா மேடம் தயவுசெய்து பேர் ரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா நானும் தூக்கி போட்டு மிதிக்கணும், யாருன்னு தெரியல எனக்கு. எங்க தலைவி நான் சந்தேகப்பட விரும்பல. இருந்தாலும் பேர் தெரிஞ்சா நானே என் தலைவியா தான் தூக்கி போட்டு தான் மிதிப்பேன். தலைவியெல்லாம் அப்புறம் தான், படத்துல மட்டும்தான், தரையில கிடையாது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா மேடம், விஜய் வந்து இல்லீகல் கான்டாக்ட், அடல்ட்ரி, சைக்கோ, சாடிஸ்ட், ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணா, எக்கனாமிக்ல என்ன பேன் பண்ணா, பிளாக் பண்ணா, பொருளாதாரத்தை முடக்கினா, வீட்டுக்குள்ள முடக்கினா, விஜய் மேல இவ்வளவு அலிகேஷன்ஸ். இது சாதாரண அலிகேஷன் கிடையாது, இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இப்ப ரவி மோகனும் அவங்க மனைவி பிரிஞ்சாங்கன்னா அது வந்து ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்கு ஏதோ கிளாஷ், கேஆஸ், கன்ஃபியூஷன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, ஒரு கிளாஷ் நடந்துட்டு இருக்கு, ஃபைட் ஆகுது, போறாங்க. இப்ப ரவி மோகன் வந்து இந்த பாடகியோட இருக்கிறாரு, இப்ப போயிட்டு இருக்காரு. அது வந்து கனெக்ட் டிஸ்கனெக்ட்றது வேற. அது எல்லா ஆண்கள் பெண்களுக்குள்ளயுமே நடக்கும். சில பேர் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பா இருப்பான், சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் லிவிங் ரிலேஷன்ஷிப்பா மாறுவான், அப்புறம் இல்லீகல் கான்டாக்ட்ல போவான். இது திரைத்துறையிலையும் சரி, அன்றாட வாழ்க்கையிலுமே நடந்துதான் இருக்குது. ஏன்னா மனிதனுடைய உடல் தன்மை, அப்புறம் வந்து அவனுடைய சிந்தனைகள், அலைபாய்தெல்லாம் வந்து ஆண்கள் பெண்களுக்கு இருக்கும். இன்றைக்கு இவனை பிடிக்கும், நாளைக்கு பிடிக்காம போகும், கவர்ச்சி இருக்கும், கவர்ச்சி இல்லாம போகும், இதெல்லாம் ஜென்ரல். ஆனா வந்து ஒரு மனைவி ஒரு இல்லற வாழ்க்கையில வாழும் போது இல்லீகல் கான்டாக்ட்ல போறது, ஒரு திருமணத்துக்கு கடந்த ஒரு உறவு வச்சுக்கிறது, அந்த உறவை அந்த மனைவி கையங்கலமா புடிச்சு கண்டிச்சதுக்கு அப்புறமா நான் அதை விடுறேன்னு சொல்லிட்டு அதை திரும்ப கன்டினியூ பண்றது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா மேடம், இப்ப எனக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சன்னி லியோன் இருக்கிறாங்க, அவங்க ஒரு பான் ஸ்டார் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பான் ஸ்டாரா நான் எல்லா படத்துலயும் பான் படத்தை நடிப்பேன்டா. நம்ம ரியலிஸ்டிக்கா நம்ம பேசுவோம். நம்ம வந்து சும்மா விஜய் பத்தி பேசுறது மட்டும் இல்லாம அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனா டேனியல் வெப்பர் அதை தெரிஞ்சுக்கிட்டே போய் கல்யாணம் பண்றான். டேனியல் வெப்பர் ஒரு பான் ஸ்டார் தான், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். அப்ப டேனியல் வெப்பர் என்ன பண்றான், இது ப்ரொஃபஷன், நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், அதுல நம்ம உடலை கவர்ச்சி காமிச்சு நம்ம பான் படம் நடிச்சு சம்பாதிக்கிறோம், அது வேற. புரியுதா உங்களுக்கு? நீ வந்து உத்தமனவனை ப்ரொஜெக்ட் பண்ண, நான் என்ன சொல்றேன்னா, நீ உத்தமனா ப்ரொஜெக்ட் பண்ணாத, நீ நீயா இருந்தா நான் சொல்றேன். நீ நீயாவே இருந்துட்டேன்னா உனக்கு பிரச்சனையே கிடையாது. இப்ப சிம்புக்கு பல தனிப்பட்ட ஒரு கிசுகிசுக்கெல்லாம் இருக்குது, எல்லா நடிகர்களுக்குமே இருக்குது. நம்ம நோட்டபிளா சொல்றேன் சிலரோட பெயர். அவங்க இப்ப விஷால் இருக்கிறாரு, அனிருத் இருக்கிறாரு, தனுஷ் இருக்கிறாரு, எல்லாருக்குமே ஒரு கிசுகிசுப்புகள் எல்லாருக்குமே இருக்குது. அது மனிதன் வாழ்க்கையில அந்த இளமை காலங்களை கடந்து வரும்போது எல்லா மனுஷனுக்குமே இருக்கும், எனக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கும். பட் நீ அந்த உத்தம மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ற பத்தியா, அங்கதான் நான் தூக்கி போட்டு மிதிக்கிறேன். நீ வந்து பெண் விடுதலைக்கு இவன் பெரிய பெண் புரட்சியாளர் மாதிரி, இவன் பெரிய இந்த சேகுவேரா, ஃபிடல் காஸ்ட்ரோ, மாவோ, இந்த ஹோச்சி மீன், இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் விஜய் கொடுத்துருவான். கொடுத்ததுக்கு அப்புறம் மனைவி தூக்கி போட்டு மிதிப்பாங்க பாருங்க. டேய் என்னடா அது இல்லீகலா அப்படி பண்ணிருக்க. அப்ப நமக்கு தெரிய வரப்பதான் இவன் மேல நம்ம கோவம் வருது. சொல்ல புரியுது உங்களுக்கு? இப்ப சன்னி லியோன் மேல எங்களுக்கு கோவம் வராது, அவங்க டிக்ளேரே பண்ணிட்டாங்க. டே நான் பான் ஸ்டாரா, நீ பான் படத்துல நீ பார்க்க முடியும். டேனியல் வெப்பரும் பாத்தீங்கன்னா கணவனும் ஏத்துக்கிறான், நான் ஒரு பான் பிலிம் நடிக்கிறேன், நீ ஒரு பான் பிலிம் நடி, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம நல்லா லைஃப் என்ஜாய் பண்றோம். அப்படிதான் அவங்கள இருக்கிறாங்க. நீ என்ன பண்றான்னா, தன்னை பெரிய மனிதர்கள் மாணிக்க மாதிரியும், பெரிய தங்க மகன் மாதிரியும், இவன் பெரிய பெண்களுக்கே வேணா பாதுகாவலை மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு நம்ம அதை நம்பிட்டு இருக்கும் போது பின்னாடி போய் இல்லீகலா ஒரு கான்டாக்ட்ல வேலையை பார்த்திருக்கேன். அதுதான் நான் பண்ணாதன்னு நான் சொல்ல வரேன். நீ இயல்பா இருந்துட்டா பிரச்சனையே கிடையாது, உலகம் உன்னை கண்டுக்காம போயிடும். நீ ஓவரா அந்த ப்ரொஜெக்ஷனை கொடுத்துட்டு பெண்களுக்கு இவர் தான் பாதுகாவலர் மாதிரி பண்ணிட்டு நீ பண்ண பாருந்த மாதிரி ஒரு வேலையை, அங்கதான் உன்னை சங்கிலே மிதிக்கணும்னு தோணுது நமக்கு. இதுல ஒண்ணு இருக்கு, அவர் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறமா தான் நீங்க நம்பிருக்கீங்க. இல்ல மேடம், அதான் நான் சொல்றேன் மேடம், நீங்க நடிக்காத, நீ மக்கள்கிட்ட நடிக்காத, மக்களை ஏமாத்தாத. இங்க பெரும்பான்மை ஏழையா இருக்கிறான், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கான், ஜாதியாலையும் மதத்தாலையும் மூட நம்பிக்கையாலையும் நாசமா போன மக்கள் தான் அங்க பெரும்பான்மையா இருக்கான். வீடு இல்ல, வாசல் இல்ல, நல்ல உணவு இல்ல, உடை இல்ல, அடிப்படை ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் கஷ்டப்படுறான் அந்த மக்கள். 80% 90% தமிழ்நாட்டுல இந்தியாவில அப்படிதான் இருக்கான். அவனை தயவு செய்து ஏமாத்தாத, உன் பொய்யான பிம்பத்தை கொண்டாந்து ஏமாத்தாத, நடிக்காத அவன்கிட்ட.
இப்போ உன்னை பார்த்தே ஒரு ரசிகன் எல்லாம் பண்ணுவான், அவன் இல்லீகல் கான்டாக்ட்ல போவான். நீ பண்றதா எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். உன்னை மாதிரியே வந்து உடை அணிகிறதும், உன்னை மாதிரி பைக் ஓட்டுறதும், உன்ன மாதிரியான வேலைகள் பண்றதும், சிகரெட் அடிக்கிறதும், கஞ்சா அடிக்கிறதும், சரக்கு அடிக்கிறதும் பண்றான். உன் படத்தை பார்த்தா பல பேர் தமிழ்நாடு சிகரெட் அடிக்கிறான். சொல்ல புரியுது உங்களுக்கு? இஸ்லாமிய ஃபுல்லா உன் படத்தை நீ டெரரிஸ்டா காமிச்சிருக்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இஸ்லாம் முஸ்லீம் ஒரு பாய்னாலே சாஹிப்னாலே அவன் டெரரிஸ்ட்னு ஒரு மணல்ல வருது பாருங்க. அதுவே விஜய் படங்களை பார்த்து தான். அது விஜய் படங்களை பார்த்து ஆமா மட்டும் ஆமா, விஜய் படங்கள் தானே அதிகமான முஸ்லீம்கள் டெரரிஸ்டா காமிச்சிருக்கான். சொல்ல புரியுதா மேடம் உங்களுக்கு நான் சொல்றது? அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ வந்து ஒரு ஃபேக்கான பிம்பத்தை ப்ரொஜெக்ட் பண்ற. இப்ப நீ பண்றது எல்லாத்தையுமே அவன் ஸ்டைலா தான் எடுத்துட்டு இருக்கான். பாத்தியா தலைவனை ஒய்ஃப் வச்சுட்டு அங்க ஓட்டி இருக்கான் பாரு. நம்மளும் பண்ணுவாங்க. அதுதான் நான் சொல்றேன். இது இப்படியே போச்சுன்னா விஜய் வந்து இந்த சமூகத்தின் சீரழிவு சீர்கேடு. சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சில்ஸ்மிதாவும் இருந்தாங்க. அவங்க வந்து பெரிய ஒரு அவங்கலாம் விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாது சில்ஸ்மிதா முன்னாடி. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ராதாகிருஷ்ணன் ஒரு டாக்டரோட அவங்க உறவுல இருந்தாங்க. அடுத்து அவரோட பையனே இவங்களோட உறவுல இருக்க மாதிரில சூழ்நிலை வருது. அடுத்து வேலு பிரபாகரன் இயக்குனர் அவங்க லவ் பண்றாங்க. அவங்க வாழ்க்கையில பல ஆண்கள் வந்தாங்க. சில பேர்கள் என்னால சொல்ல முடியாது. உச்சபட்ச பிரபலமா இருந்து அவங்களை அறிமுகப்படுத்த பல பேரே அவங்க எக்ஸ்பிளாய்ட் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணாங்க. ஆனால் சில்ஸ்மிதா வந்து தன்னை ஒரு கவர்ச்சி நடிகை, என் வாழ்க்கை வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப் தான், நான் யாரையும் நம்ப மாட்டேன், நான் அப்படியே போயிட்டே இருப்பேன், என் பாதையில வர்ற ஆண்களை நான் பயன்படுத்திக்குவேன். அப்ப அவங்க வந்து அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாலும் அந்த மக்கள் மதிச்சான் அவங்கள. உண்மை தான் மேல ஒரு ஃபிளாஸ் இருந்தாலும் சரி, அது நெகட்டிவோ பாசிட்டிவோ, அதை உண்மையா ப்ரொஜெக்ட் பண்றாங்க பாருங்க. அதுதான் நீ பண்ணுன்னு நான் சொல்ல வரேன். நடிக்காத, அந்த மக்களை ஏமாத்தாத நான் சொல்றேன். இந்த சங்கீதா இந்த விஷயங்கள் தாண்டி இப்போ தாவேகா காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை, அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையுமே வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருந்தது. டெல்லிக்கு ஆதவர்ஜுனா போறதா கூட நம்ம ஒரு தகவல் வந்து பார்க்க முடிஞ்சது. ஆனா இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது முடிவாகிட்டு, கோபண்ணா காங்கிரஸோட மூத்த தலைவருமே தாவேகாவோட நாங்க வந்து கூட்டணி வைக்கிறது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அளவு வார்த்தை பயன்படுத்துற அளவுக்கு தாவேகா அப்படி அந்த அளவுதான் இருக்குதா? மேடம் நான் என்ன சொல்றேன்னா, அது வந்து 140 ஆண்டு பழமை வாய்ந்த கட்சி காங்கிரஸ். புரியுது உங்களுக்கு? அது வந்து மத்தியில வந்து பல ஆண்டுகள் 70 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டிருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அது கழுத தெரிஞ்சு கட்டமாயி நாசமா போச்சு. அது இனி வரப்போறது கிடையாது. இனி அது முன்னேற்ற பாதையில வர்றதும் இல்ல. ஆட்சி அதிகாரத்தை மத்தியில கைப்பற்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா காங்கிரஸ் ஒழிக்கிற வேலையில தான் பாஜக அரசு தீவிரமா இறங்கியிருக்காங்க. மோடி, அமித்ஷா அதுக்கு எல்லா சதிகளையும் பண்றானுங்க. இப்ப காங்கிரஸ் என்ன புரிஞ்சுக்கணும்னா, தாவேகா விஜய், தாவேகா அனில் குஞ்சுகள், தாவேகா நிர்வாகிகளே வந்து பாஜக RSS உடைய ஒரு எலி பொறி இருக்குல்ல, எலிக்கு அந்த ட்ராப் வைப்பாங்கல்ல, டப்புனு போய் எலி சாப்பிட்டு டப்புனு வாயை அடிச்சு செத்து போயிடும். அந்த எலிதான் காங்கிரஸ். தப்பிச்சிட்டாங்க. ஆமா, தப்பிச்சுட்டாங்கன்னு நீ நினைக்கிறீங்க. ஆனா பல பேர் இந்த எலி பொருளை மாட்டி வாயெல்லாம் தெரிச்சு சாகணும். அந்த மாதிரிதான் பல எலிகள் யோசிக்குது காங்கிரஸ்ல. இந்த மாணிக்கம் தக்கூர், ஜோதிமணி, இந்த கும்பல்லாம் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு டிராப்டா, எலி பொறிடா, நமக்கு தானே வச்சிருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. பட் நான் என்ன சொல்றேன்னா, அது தற்கொலை முடிவுன்றதெல்லாம் இல்ல, படுகொலை முடிவுன்னு தான் நான் சொல்லுவேன். தற்கொலைனா இவங்களே கொலை பண்ணிக்கிறது, படுகொலைனா டிராப் வச்சு போட்டு தள்ளுறது. ஆனா வந்து தாவேகா காங்கிரஸ் ரெண்டுமே உருப்படாது. ரெண்டு இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான். அங்கவே சங்கவே மாதிரிதான். அது என்னதான் வந்து அந்த பொண்ணுங்க வந்து அந்த படத்துல பாத்துருப்பீங்க, மாப்பிள்ளை தேடிட்டு இருப்பானுங்க. அந்த சாலமன் பாப்பையா, அந்த சிவாஜி அந்த மூவில அங்கவே சங்கவின்னு என்னதான் பேர் அழகா இருந்தாலும் அந்த ரெண்டு பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்காது. அந்த மாதிரிதான் அந்த சீன்ஸ் இருக்கும். அவன் இவனுங்க என்னதான் வந்து இவனுங்க வந்து ரெண்டு பேர் வந்து சேர்ந்தாலும் சேராட்டினாலும் இவங்களை யாரும் அங்கீகரிக்க போறது கிடையாது, யாரும் ஏத்துக்க போறதும் கிடையாது, இவங்களை சேர்த்துக்க போறதும் கிடையாது. இவங்களால 1% ஓட் பேங்க் கூட யாருக்கும் பெனிஃபிட் கிடையாது. திமுக வச்சுக்கிறதும் துரத்தி விடுறதும் திமுக முடியும். என்ன கேட்டா துரத்தி விட்டுருங்க நான் சொல்றேன். காங்கிரஸ் வச்சுக்காதீங்க, துரத்தி விட்டுருங்க. அது இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான். அதனால எந்த ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. 15% வாக்குகள் காங்கிரஸ் கிட்ட இருக்கு. அப்பெல்லாம் கிடையாது. எல்லாமே திமுக ஓட் பேங்க், திமுக வாக்கு வங்கி தான், திமுக உழைப்பு, திமுக கலப்பணி தான் காங்கிரஸ்க்கு பெனிஃபிட். காங்கிரஸ் ஓவரா அழிச்சாட்டியம் பண்ணா என்ன, அடிச்சு துரத்தி வருது நல்லதுன்றது என்னுடைய கருத்து. இப்ப நம்ம நீங்க சொன்ன மாதிரி திமுகல காங்கிரஸ் இப்போ வந்து பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நமக்கு இருக்கு. இப்ப திமுகல வந்து இத்தனை கூட்டணிகள் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம், அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்காங்க. தேமுதிக, அடுத்து வந்து OPS அவர்கள் செய்யறது, SDPI செய்யறது, இப்போ காங்கிரஸ் அவங்களுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை, இப்படி இத்தனை கூட்டணிகளை சேர்த்து வச்சுதான் தாவேகாவை எதிர்க்கணுமா? இல்ல மேடம், அப்படி இல்ல. இப்போ வந்து தாவேகாவை யாரு போட்டியிலே கன்சிடர் பண்ணலையே. நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்படிதானே சொல்றாங்க. திமுக போட்டியிலே தாவேகா கிடையாது மேடம். போட்டியிலே தாவேகா கிடையாது. தாவேகா ஒரு ஆளாவே மதிக்கிறது கிடையாது. தாவேகா எப்படி வச்சிருக்கோம்னா, வார்டன்னாலே அடிப்போம்னு சொல்லுவாங்கல்ல வடிவேல் காமெடியில, வார்டன்ற பேரை கேட்டாலே நாங்க அடிப்போம். அந்த ரேஞ்சில தான் தாவேகா, பாஜக, RSS, அதிமுக தமிழ்நாடு மக்கள் வச்சிருக்கானுங்க. நீங்க வார்டன்னாலே அடிச்சிருவாங்க. நீங்க வார்டன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வர வேண்டாம், பேர் வார்டன் நீங்க சொன்னாலே அடி விழுந்துரும். அந்த ரேஞ்சில தான் இவங்க நம்ம டீல் பண்ணிருக்கோம். ஜெயில் வார்டனா, ஹாஸ்டல் வார்டனா எதுவும் அதெல்லாம் இல்ல, பேர் வார்டனா அடிப்போம். அது எந்த வார்டனா இருந்துக்கோங்க நீ. அந்த ரேஞ்சில தான் எல்லாரையுமே நம்ம வச்சிருக்கோம்.
இன்னொரு விஷயம் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா மேடம், இவங்க எல்லாம் வந்து எப்படின்னா ஒரு எவ்வளவு சீப்பா சொல்லணும்னா எப்படி சொல்றதுன்னா வந்து இவனுங்க எல்லாருமே வந்து அரசியல் ப்ராஸ்டியூட்ஸ். புரியுதா உங்களுக்கு? இப்ப திமுக வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து இந்த மாதிரி ஆட்கள் அது கண்டறிஞ்சிரும். எவன் உள்ளடி வேலை பாக்குறான், எவன் உள்குத்து வேலை பாக்குறான், எவன் மாமா வேலை பாக்குறான், எவன் புரோக்கர் வேலை பாக்குறான், எவன் வந்து ப்ராஸ்டியூட் சென்டர் நடத்துறான்றதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சு அதை அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. அவங்க அதை போய் அப்ரோச் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி லேர்னிங்லாம் பண்ண மாட்டாங்க. முன்னறிந்து அவங்க அதை கழிச்சு கட்டிடுவாங்க, அதை முடிச்சு கட்டிடுவாங்க. அது திமுக பொறுத்தவரை வந்து அவங்களுக்கு இவங்க எல்லாம் ஒரு ஆளாவே ஃபேக்டராவே பாக்குறது கிடையாது. ஆமா, தாவேகள் ஒரு ஆளே ரேஸ்லயே கிடையாது. நீங்க ரேஸ பத்தி பேசிட்டு இருக்கீங்க, F1 ரேஸ் பேசிட்டு இருக்கும்போது ஒரு 5 பேர் தான் ரேஸ்ல இருக்காங்க. இல்லாத ஒருத்தர் நீங்க இப்ப பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க. அவன் லிஸ்ட்லயே கிடையாது, முதல்ல ரேஸ் லிஸ்ட்லயே. இல்ல அப்போ யாரு கூட தான் ரேஸ் நடந்துட்டு இருக்கு? திமுக வெர்சஸ் அதிமுக தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பட் அதிமுகவை இப்ப கபலீகரம் பண்ணி கண்ட்ரோல் வச்சிருக்கக்கூடிய RSS, பாஜக, மத்திய ஒன்றிய அரசு, சனாதனம் வெர்சஸ் சமூக நீதி, பார்ப்பனியம் வெர்சஸ் தந்தை பெரியாருடைய திராவிட கருத்தியல், இப்படிதான் யுத்தம் போயிட்டு இருக்குது. அத வந்து சனாதனம் ஜெயிக்குதா, சமூக நீதி ஜெயிக்குதா, பார்ப்பனியம் ஜெயிக்குதா, பாப்பான 3% கும்பல் பாப்பானுங்க ஜெயிக்கிறானுங்களா, தந்தை பெரியாருடைய திராவிட கருத்தியல் ஜெயிக்குதான்றதான் போர். அது வந்து பல நூறு பல்லாயிரம் ஆண்டு போர். இது புத்தர் பண்ணாரு, அம்பேத்கர் பண்ணாரு, பெரியார் பண்ணாரு, அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய எவ்வளவு போராளிகள் பண்ணாங்க அந்த சமூகத்துல. அது இப்ப தந்தை பெரியாருடைய இந்த திராவிட கருத்தியல் வந்து இன்னும் உயிர்ப்போட இருந்து அதை பண்ணிட்டு இருக்குது அந்த போர். இப்ப இந்த போர்ல வந்து இந்த 2 பேருக்கு தான் போர், இவங்க ஒரு ஆளே கிடையாது. நிறைய தகவல்களையும் பகிர்ந்தீங்க. நன்றி. நன்றி.